வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மொபைலில் எப்படி ரீசெட் பண்ணுறது அப்படின்னு தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது உங்கள் மொபைலில் ஏதாவது தெரியாதனமாக ஏதாவது செட்டிங்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிட்டீங்க, இல்லைன்னா உங்கள் மொபைல் வந்து ரொம்ப கேங் ஆகுது, ஹீட் ஆகுது, இல்லைன்னா சார்ஜ் வந்து வேகமாக குறையுது, உங்களோட இன்டர்நெட் வந்து வேகமாக காலி ஆகுது அப்படின்றா இது எல்லாத்துக்குமே பெஸ்ட்டான சொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைலில் ரீசெட் பண்ணுறது தாங்க. நீங்கள் உங்கள் மொபைலை வந்து ரீசெட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்கள் மொபைல் வாங்கின புதுசில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு வந்து உங்கள் மொபைல் வந்து கிடச்சிரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்கள் மொபைல் வந்து கேங் ஆகாது, ஹீட் ஆகாது. அதுக்கப்புறமா ஏதாவது செட்டிங்ஸை நீங்கள் தெரியாதனமாக சேஞ்ச் பண்ணியிருந்தாலும் அது உங்கள் மொபைல் வாங்கின புதுசில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே உங்களுக்கு வந்து ரீசெட் ஆகி வந்துடும். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னா இன்றைக்கி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ரீசெட் பற்றின ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ செட்டிங்ஸில் வந்து இதில் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா அடிஷ்னல் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இது மாதிரி தான் வரும். இதில் வந்து கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா பேக்கப் அண்ட் ரீசெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா இது மாதிரி தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா கீழே எரேஸ் ஆல் டேட்டா அப்படின்னு போட்டு ஃபேக்ட்ரி ரீசெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு இது மாதிரி தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் லாஸ்ட் இருக்க எரேஸ் ஆல் டேட்டா அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் உங்கள் மொபைலை வந்து ரீசெட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைலில் இருக்க ஃபோட்டோஸ், வீடியோஸ், கான்டாக்ட்ஸ் இது எல்லாத்தையுமே பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாத்தையுமே ஏதாவது ஒரு பென்ட்ரைவ்லையோ இல்லைனா ஏதாவது ஒரு மெமரி கார்ட்லேயோ நீங்கள் வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களோட கான்டாக்ட்ஸை வந்து நீங்கள் உங்கள் ஜிமெயில் ஐடியிலையோ இல்லை ட்ரைவ்லையோ நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைலில் வந்து நீங்கள் ரீசெட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் இருக்க ஃபோட்டோஸ், வீடியோஸ், கான்டாக்ட்ஸ் நீங்கள் அப்புறம் தேர்ட் பார்ட்டி ஆப் ஏதாவது யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஆப்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து எரேஸ் ஆகி நீங்கள் உங்கள் மொபைல் வாங்கின புதுசில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதனால் உங்கள் ஃபோட்டோஸ், வீடியோஸ், கான்டாக்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அதர் பென்ட்ரைவ்லையோ இல்லைனா மெமரி கார்ட்லேயோ நீங்கள் வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் மொபைலில் ரீசெட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் மொபைலில் இருக்க பேட்டரி சார்ஜ் வந்து 50% மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து எரேஸ் ஆல் டேட்டா அப்படிங்கிறத கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்கள் மொபைலில் எது லாக் ஸ்க்ரீன் எது போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த பேட்டர்ன் லாக்கோ இல்லை பாஸ்வேர்ட் லாக்கோ போட்டு நீங்கள் அன்லாக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா கீழே இது மாதிரி ஆப்ஷன்ஸ் கேட்கும். 2 ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், எரேஸ் டேட்டா அண்ட் கேன்சல் 2 ஆப்ஷன் இருக்குது. இதில் எரேஸ் டேட்டா அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அகைன் மறுபடியும் எரேஸ் டேட்டாங்கிறத கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து மொபைல் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆயிரும். அதுவாக வந்து உங்களுக்கு மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆயிரும். இப்போ கொஞ்சம் நேரம் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். உங்கள் மொபைல் வந்து ரீசெட் ஆகிறதுக்கு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் கூட ஆகலாம். ஸோ உங்கள் மொபைல் ஸ்டோரேஜை பொறுத்து. ஸோ இப்போ வந்து நீங்கள் மொபைல் வந்து ஆஃப் ஆனதுக்கப்புறமா அப்படியே மொபைல் வந்து ரெஸ்ட்டில் விட்டுருங்க, அதுவாக ஆன் ஆகட்டும். இப்போ மொபைல் ஆன் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு இது மாதிரி தான் வரும். இதில் வந்து உங்கள் லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இங்கிலீஷ் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்து உங்கள் மொபைலை வந்து நார்மலாக உங்களோட ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து உங்கள் மொபைல் வந்து நீங்கள் நியூ மொபைல் வாங்கும்போது எப்படி நீங்கள் ஓப்பன் பண்ணீங்களோ அதே மாதிரியே நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது
இதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் மொபைலை வந்து நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை என்னோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸில் எது டவுட்னாலும் சரி, இல்லை உங்களுக்கு வேறு எது வீடியோஸ் வேணும்னாலும் சரி, என்னோட கமெண்ட்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. நான் அடுத்தடுத்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.